ஐஸ்வர்யம் வேதத்துக்கு புறம்பானதா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொன்னால் எப்படி ஆகும்? கொஞ்சம் சத்தமாக சொல்லி பாருங்க. ஐஸ்வர்யம் வேதத்துக்கு புறம்பானதா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையாக தேவனை ஆராதிக்கிற ஒரு ஜனத்தை ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்ற ஆண்டவர் இன்றைக்கும் விருப்பமுடையவராக இருக்கிறார். ஆமென். ஆனால் நாம் ஐஸ்வர்யத்துக்காக அவரை தேடக்கூடாது. அவரை தேடுகிறதினால் கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யம் உள்ளவராக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஐஸ்வர்யம் அல்லது ஆசீர்வாதம் யாருமே வேண்டாம் என்று சொல்லுவதே கிடையாது. பைபிளிலிருந்து முதல்ல ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். ரோமர் 10வது அதிகாரம் 12வது வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்ற வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னனாய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 10:22. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஓகே, இப்போ பாருங்க, புதிய ஏற்பாட்டில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்னா, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னனாக இருக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், உண்மையாக தேவனை ஆராதிக்கிற எந்த மனுஷனுக்கும் அவர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்கு அவர் உண்மை உடையவராக இருக்கிறார். எங்களுக்கு சொல்ல முடியும், இந்த இடத்தில் இருக்கிற அநேகருக்கு சொல்ல முடியும், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதுனால கர்த்தர் அவர்களை ஐஸ்வர்யம் உள்ளவராக மாற்றியிருக்கிறார். ஆண்டவரை அறிந்து கொள்ளுவதற்கு முன் பின் என நாம் பிரிப்போமே, ஆனால் எனக்கு தெரியும், இதே இடத்தில் இருக்கிற நாம் பலர் ஓலை குடிசையிலிருந்து தான் நம்ம வாழ்க்கையை துவங்கினோம். மண்ணெண்ணை விளக்கிலிருந்து தான் நம்ம வாழ்க்கையை துவங்கினோம். சாணி மெழுகின தரையிலிருந்து தான் நம்முடைய வாழ்க்கையை துவங்கினோம். தெய்வத்தை ஆராதிக்கிறதுனால தெய்வம் அந்த நிலைமைகளுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார். நான் இப்பொழுதும் சபையை ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமென் சொன்னவர்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு வச்சுக்கலாமா? ஒரு வாட்டி கூட சொல்லி பார்க்குறேனே, இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு கர்த்தர் நம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வாதமாய் வைப்பாராக. இன்னும் சத்தமா அந்த ஆமேனை சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமேன் என்று சொன்னால் அப்படியே ஆக கடவது என்று அர்த்தம். ஆகையினால தான் அடிக்கடி ஆமேன் என்று சொல்லுங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். சிலர் எதுக்கு ஆமேன் சொல்கிறார்கள் என்றே தெரியாது. கடந்த நாட்களிலே ஒரு சகோதரிக்கு தலைவேதனை வந்தது, அதுக்கு ஆமேன்னு சொல்லுவோம். அப்படியே எனக்கும் ஆக கடவுதுன்னா இல்லை. நாம் ஆமேன்னு சொல்கிறோன்னா, ஆண்டவரே இது என்னை தொடுகிறது, இந்த வசனத்தின்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லுவதற்காக. சரி, இப்போ ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னால், பைபிளில் ஆண்டவரை தேடுகிற அநேகரை கர்த்தர் ஐஸ்வர்யவானாக மாற்றியிருக்கிறார். நான் எல்லா வசனத்தையும் எடுத்து சொல்லவில்லை, என்னுடைய செய்தியுடைய முன்னுரை ஆகியனால செய்திக்குள்ளாக வரும்போது நான் வசனங்களை எடுக்கிறேன். ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்று அல்லது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் வந்தார் பாருங்க. ஆபிரகாமை ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னனாய் மாற்றினார். ஆதியாகமம் 24:35 இருக்கிறது, வாசிக்க வேண்டாம், வசனங்களை மட்டும் சொல்லிவிடுகிறேன். ஆண்டவர் ஐஸ்வர்யமானவர், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஆபிரகாமுடைய வேலைக்காரரே சாட்சி சொல்லுகிற அளவுக்கு
ஆண்டவர் ஆபிரகாமை ரொம்ப ஆசீர்வதித்து வைத்திருந்தார். இனி ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதித்திருந்தார். ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்திருந்தார். வெறும் கையா நான் போனேன், வெறும் கோலும் கையுமாக நான் போனேன், இரு பரிவாரங்கள் எல்லாம் ஆண்டவர் தந்தார் அப்படின்னு சொல். இனி ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதித்திருந்தார். ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். இன்றைய கணக்குக்கு தாவீது சேர்த்து வைத்த பொண்ணு, நாங்கள் சமீபத்தில் உட்கார்ந்து அது கணக்கு பார்த்தோம். வெள்ளிக்கேக்கு லிஸ்ட் எல்லாம் விட்டுறேன், பொண்ணு மட்டும் இன்றைக்கு தாவீது சேர்த்து வைத்த பொண்ணு இருக்குன்னு சொன்னான் 6 லட்சம் கோடி. 6 லட்சம் கோடி மதிப்புள்ள பொண்ணு அவர் சேர்த்து வச்சிருந்தார். பாருங்க, சாதாரணமாக ஆடுகளுக்கு பின்னாலே நடந்து கொண்டிருந்தவர் ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்ததுனால அவரை கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னனாக ஆண்டவர் மாற்றினவராக இருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் கேட்க கேட்க நீங்களும் ஆமேன் என்று சொல்லிக்கிடணும். ஆண்டவரை பார்த்து ஆமேன் ஆண்டவரை சொல்லிக்கிடணும். யோபுவை முன்னிலையை பார்க்கலும் பின்னிலைமையை 2 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தவராக இருக்கிறார். சாலோமனை ஆண்டவர் ஆசீர்வதித்தவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினதான அந்த அரிமத்திய ஊராராகிய யோசேப்பு அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நம்ம சில வசனங்களை எடுத்து காட்டி ஐஸ்வர்யம் வேதத்துக்கு புறம்பானது என்று நினைத்து விடக்கூடாது. ஐஸ்வர்யம் வேதத்துக்கு புறம்பானது அல்ல. ஐஸ்வர்யம் எதிரில் வரும்போது என்ன செய்யக்கூடாது அதை செய்கிறதான நேரத்தில் தான் நாம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்களாக மாறிவிடுகிறோம். இனியும் சொல்கிறேன், ஆபிரகாம் வாழ்ந்த காலம் அது ஒரு வாக்குத்தத்தத்தின் காலம் அல்லது தரிசன என்னையை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் வாழ்ந்த காலம், அந்த காலத்துடைய பேர் வாக்குத்தத்தத்தின் காலம் அல்லது தரிசனத்தின் காலம் என்று சொல்லுவார்கள். ஆபிரகாமுடைய காலத்துக்கு பிறகு அடுத்த ஒரு காலம் வருகிறது. அந்த காலம் மோசே முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும். அந்த காலத்துடைய பெயர் நியாயப்பிரமாணத்தின் காலம். நியாயப்பிரமாணத்தின் காலம் இயேசுவோடு கூட முடிந்து விட்டது. நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு பிறகு அடுத்ததாக நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற இந்த காலம், இந்த காலத்துடைய பெயர் கிருபையின் காலம் அல்லது அனுக்கிரக காலம் அல்லது பரிசுத்த ஆவியானவரின் காலம். ரட்சிக்கப்படுகிற நம்மை ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் அல்ல இணைக்கிறார். நியாயப்பிரமாணத்தை நீக்கிவிட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் விசுவாசத்தின் பிரமாணத்தை பின்பற்றின ஆபிரகாமோடு கூட இணைக்கிறதுனால, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லுகிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். பக்கம் 259 வாசிப்போம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நான் பேசுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தயவு செய்து என்னை கவனியுங்கள். திரும்ப சொல்கிறேன், ஆபிரகாம் வாழ்ந்த காலம் அது வாக்குத்தத்தத்தின் காலம் அல்லது தரிசனத்தின் காலம். அவர் ஆண்டவரை விசுவாசித்ததினால அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதற்கு அப்புறமாக வந்த காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம். அப்புறமாக நாம் இருக்கிற காலம் சபையின் காலம். இந்த சபையின் காலத்தை ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தோடு அல்ல, ஆண்டவர் விசுவாச பிரமாணத்தோடு கூட இணைக்கிறதுனால விசுவாச சந்ததியார் ஆபிரகாமோடு கூட நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இப்ப புரிகிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது உண்மையானால் புதிய ஏற்பாட்டு சபையையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையுடையவராக இருக்கிறார். நம்புகிறவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமென்னு சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு நல்ல உற்சாகமா ஹalleluya 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 ஹalleluya
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பைபிள்ல இருந்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளைகள் 14 நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் 48 வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நான் ஒன்று ஒன்றாக சொல்ல போகிறேன். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் ஆமேன் என்று சொல்ல போகிறீர்கள். ஆமேன் என்று சொல்ல போகிறீர்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே என்னையும் அந்த வாக்குத்தத்தத்தில் இணைத்திருக்கிறதுனால ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்களை நானும் இந்த நாவினால் அறிக்கையிட போகிறேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். புரிகிறவங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 48 வாக்குத்தத்தத்தை சொன்னார். எல்லாவற்றையும் அல்ல, சிலதை நான் சொல்லுகிறேன், நீங்களும் அதை அப்படியே ஆமேன் என்று சொல்ல போகிறீர்கள். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். அப்படியே சபையையும் கர்த்தர் பெரிய ஜாதியாக மாற்றுவாராக. இந்த ஆமேனெல்லாம் பத்தாதுங்க, உங்ககிட்ட போய் சொன்னோம் பாருங்க. நான் ஆண்டவர் நம்மையும் பெரிய ஜாதியாக மாற்றுவாராக. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். எப்போ தெரியுமா சொன்னார்? ஒன்றுமே கண்ணுக்கு முன்னால் இல்லை, கண்ணுக்கு முன்னால் ஒரு நிச்சயமும் கிடையாது. எங்கே போகிறேன்னு தெரியாது, எந்த இடத்துல தங்க போகிறேன்னு தெரியாது, எந்த இடத்துல வாழ போகிறேன்னு தெரியாது. என்னாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். சொன்னது போல கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாதது போல இருக்கலாம். ஆபிரகாமை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல வந்து இறங்குவதாக. கர்த்தர் அந்த ஜன ஆசீர்வாதத்தை சபையின் மேல வைப்பாராக. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மேல வைப்பாராக. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், அப்படியே நடப்பதாக. இனி டக்கு டக்குன்னு சொல்றேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னில் உன் நிமித்தம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். நானே உனக்கு கேடகமாக இருப்பேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். நானே உனக்கு பலனாக இருக்கிறேன். உன் சந்ததியை நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன். உன் சந்ததியை மிகுந்த பொருள் செல்வத்தினால் ஆசீர்வதிப்பேன். நீ சமாதானத்தினால் மரிப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பார். உன்னை பலுகவும் பெருகவும் செய்வேன். உன் மனைவியையும் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் அப்படியே இந்த ஆசீர்வாதங்களினால நம்மை நிரப்புகுவார் என நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆமேன். உங்களை நீங்கள் அந்த வசனத்தை சொல்லுங்க. உங்க வாயில வருகிற அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னது போல கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சபையை பெருக செய்வாராக. ஆண்டவரே எங்களை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தோடு கூட எங்களை லிங்க் பண்ணுகிறார் என்று நாங்கள் அறிகிறோம். நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்கள் சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்கள் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன். ஆசீர்வாதம் வரும்போது என்ன செய்யக்கூடாது என்றும் பைபிள் சொல்லுகிறது, என்ன செய்ய வேண்டும் என்றும் பைபிள் சொல்லுகிறது. எனக்கு நிறைய காரியத்தை எழுதிட்டு வந்திருக்கிறேன். நான் பார்க்க நேரம் இருக்கிறது போல சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு பலருக்கு என்னென்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் 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 என்று நம்ம கேட்போம். ஆனால் திரும்ப ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதித்தா என்ன செய்வேன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே என்ன ஐஸ்வர்யவானாக மாற்றும்னு கேட்பேன். திரும்ப ஆண்டவர் நம்ம ஐஸ்வர்யவானா மாற்றினா என்ன செய்வீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? அதுக்கும் பதில் ரெடியாக இருக்கணும்னு. முதல்ல ஐஸ்வர்யம் வரும்போது என்ன செய்யக்கூடாது என்பதை முதல்ல ஒரு 3-4 காரியத்தை சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் 2வதாக சொல்லுகிறேன். 1,
என்ன செய்யக்கூடாது? ஐஸ்வர்யம் போல் என்ன செய்யக்கூடாது? சங்கீதங்களின் புத்தகம் 62வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 62:10. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டுதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேலே வைக்காதிருங்கள். அப்போ ஐஸ்வர்யம் விருத்தி ஆகாதுன்னு அல்ல, ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும். நம்பர் 1 எழுதுகிறவர்களுக்காக சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுங்கள். இருதயத்தை ஐஸ்வர்யத்தின் மேலே வைக்காதிருங்கள். பாருங்க, இந்த உலகத்தில் யோபு சொல்லுகிறார், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாக போகிறேன். பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயு சொல்லுகிறார், நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. இந்த இருதயத்தை ஆண்டவர் எவ்வளவு தான் ஆசீர்வதிச்சாலும் இருதயத்தை ஆசீர்வாதத்துக்கு மேலே வச்சிடக்கூடாது. இருதயம் எப்பொழுதும் நம்முடைய இருதயம் அங்கே பரலோகத்தில் தான் இருக்கணும். நம்முடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கும். நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கும். ஆபிரகாம் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிச்சார் பாருங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஆசீர்வாதத்து மேலே இருதயமே கிடையாது. அவர் மரிக்கிறதான நேரத்தில் எபிரேயர் 11:10 இருக்கிறது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அசிபாரம் உள்ள நகரத்துக்கு காத்திரு. அவருடைய இருதயம் எல்லாம் அவ்வளவு ஆசீர்வாதம் இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதத்தின் மேலே இல்லை, சரீரம் தேவையான ஆண்டவர் சொன்னது போல் ஆசீர்வதிச்சார். குறைவில்லாமல் நடத்தினார், கடன் இல்லாமல் நடத்தினார், கடன் கொடுக்கிற அளவுக்கு நடத்தினார், பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு நடத்தினார், பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற அளவுக்கு எல்லாம் செஞ்சார். ஆனால் இருதயம், தேவன் ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார், தேவன் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார், இருதயம் அங்கே தான் இருந்துச்சு. ஐஸ்வர்யம் பெருக பெருக அநேகர் விழுந்தது எங்கே தெரியுமா? இருதயத்தை அங்கே வச்சுட்டாங்க. இது ஆண்டவர் எனக்கு தந்ததாக்கும், கொஞ்ச காலம் வாழுவதற்காக, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக, இந்த உலகத்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால என்னை மேன்மையாக நடத்துகிறேன் என்பதை அறிவதற்காக, ஆண்டவர் எனக்கு தந்தது என்பதை மறந்து இருதயத்தை அங்கே வச்சுட்டாங்க. ஆகையினால இந்த இருதயம் மட்டும் ஐஸ்வர்யத்தில் போயாச்சுன்னா இந்த இருதயம் வசனத்துக்கு நேராக திறக்காது. பாருங்க, எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் உள்ளே போகாது. என்ன, உள்ள மொத்தமும் பணம் பணம் பணம், செல்வம், பொண்ணு பொண்ணு, இப்படியே இருதயம் அதில் நிரம்புறதுனால வசனம் உள்ள ஏறாது, சத்தியம் உள்ள ஏறாது, ராஜ்யம் உள்ள ஏறாது, ஆண்டவருடைய கிருபை அந்த இருதயத்தில் தங்காது, ஆண்டவருக்கு அந்த இருதயத்தில் வாசம் பண்ண முடியாது. இல்லை, ஐஸ்வர்யம் பெறுகிறதான நேரத்தில் இருதயத்தை அதன் மேலே வச்சிடாதீங்க. 2 நீதிமொழிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 28வது வசனம். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். திரும்ப வாசிப்போம். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். 2வதாக, ஐஸ்வர்யத்தை நம்பாதிருங்கள். என்ன கவனிங்க, அந்த யூஎஸ்லன்னு நினைக்கிறேன், ஹைத்தி என்கிற ஒரு தீவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹைத்தி என்கிற ஒரு தீவு கேள்விப்பட்டது இல்லையோ? ஹைத்தி என்கிற ஒரு தீவு உண்டு, பார்த்துடுங்க. அது ஒரு 10-15 வருஷம் இருக்கும். 2 முறை திடீரென அங்கே கடுமையான நிலநடுக்கம் வந்துச்சு. 2 முறை வந்த கடுமையான நிலநடுக்கத்தில் 4 லட்சம் பேர் ஒரே நாளில் செத்து போயிட்டாங்க. அதில் மிகவும் வருந்தத்தக்க ஒரு காரியம் என்னன்னா, அந்த தீவிலேயே மிகவும் கோடீஸ்வரரான ஒருவன், பெரிய வீட்டிலே, பெரிய தொழில் அதிபர், பெரிய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். கொஞ்சம் பூமி அப்படி கொலுக்க வந்த உடனே தெரியுது, பூமி அதிர்ச்சியாக வருதுன்னு தெரியுது. என்ன பண்ணிட்டார்னா, உள்ளே இருந்து ஓடி வெளியே வந்துட்டார்.
இவருடைய கண்கள் காண கட்டடம் இடிந்து விழுகிறது, மக்கள் எல்லாம் ஓடுறாங்க, குழந்தைகள் கதறுது, பட்டார் பட்டார்னு போஸ்ட் விழுது, டிரான்ஸ்ஃபார்மர் தீப்பற்றி எரிகிறது, மொபைல் டவர்கள் விழுகிறது, டம் டம்னு சத்தம் கேட்குது, எலக்ட்ரிசிட்டி அவுட்டு. இப்போ ஏடிஎம் ஒர்க் ஆகாது. கட்டுமையான இல்லை, உடுத்திருந்த ட்ரெஸ்ஸோடு கூட வெளியே வந்து நிற்கிறார். அடுத்த நேரம் அந்த மனுஷன் சாப்பாட்டுக்கு என்ன தெரியுமா பண்ணார்? ஒரு இடிபாடுகளுக்கு இடையில் ஒரு கல்லை போட்டு உட்கார்ந்து மேலே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யாராவது ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து ஒரு பிரெட்டை போட மாட்டாங்களா? ஹெலிகாப்டரில் கொண்டு ஒரு பாட்டில் தண்ணியை போட மாட்டாங்களா? மேலே பார்த்துட்டு இருக்கிறார். ஐஸ்வர்யம், ஆண்டவர் நம்மை ஐஸ்வர்யமான, அதை நம்பிடாதீங்க. அது ஒரு நாளும் உதவாது. பாருங்க, சில நேரத்தில் ஆண்டவர் ஆராதிக்கிறவர்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் நம்மளை ஐஸ்வர்யமாக வைப்பார். பாருங்க, ஆனால் அதை மட்டும் நம்பிடாதீங்க. கோவிட் காலத்தில் நமக்கு தெரியும். கோவிட் காலத்தில் ஒரு மனுஷன் கையில் 4 லட்சம் ரூபாயோட போனார் ஹாஸ்பிட்டலுக்கு. 4 லட்சம் ரூபாயோட போனார் ஹாஸ்பிட்டலாக போய் கேட்கிறார், ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் தாங்க, ப்ளீஸ் எனக்கு ஒரு பெட்டு தாங்க, கீழே நானும் படுத்துக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் தாங்க, காசு உடனடியாக கொடுக்கிறேன். பெட் இல்லை. ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால எல்லாம் நல்லபடியாக நடந்துராது. அது கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருந்தால் தான் ஐஸ்வர்யமே அதுவும் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். கையில் காசு இருந்ததுனால எல்லாம் நடந்துரும்னு நினச்சிடக்கூடாது. கையில் காசு இருக்கிறதுனால அல்ல, அவருடைய கிருபை இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். அவருடைய இரக்கம் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். பணம் இருந்துச்சுங்க. கோவிட் காலத்தில் நம்ம எத்தனை கேள்விப்பட்டோம் இல்லையா, எத்தனை செய்தி வந்துச்சு. காசு இருந்துச்சுங்க. ஒரு பெரிய ஒரு பஸ்ஸு, இந்தியாவில் பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டில் வச்சுருந்தார். 1000 பஸ் இருந்துச்சு அவருக்கு. 1000 பஸ், எல்லா ரூட்லேயும் அவருக்கு பஸ் ஓடும். கோவிடில் மரித்து போனார். அவர் அடக்கம் பண்ணார். எத்தனை பேர் தெரியுமா? பஞ்சாயத்தில் இருந்த 5 பேர். பஞ்சாயத்தில் உள்ள 5 பேர் தான் அவர் அடக்கம் பண்ணது. ஆண்டவர் நம்ம எவ்வளவாய் ஆசீர்வதித்தாலும் நம்முடைய நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல இல்லை, நம்மை உண்டாக்கின தெய்வத்தை விட்டு மட்டும் விலகிடவே கூடாது. நம்முடைய நம்பிக்கை அதற்கு மேலேயே இருப்பதற்கு, அங்கேயே இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. 3 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம். 1 தீமோத்தேயு 6:9. அதில் 2 காரியங்களை நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 23:4 2ஐயும் நம்ம வாசிக்கலாம். முதல்ல 1 தீமோத்தேயு 6:9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்து போடுகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். இப்போ நீதிமொழிகள் 23:4 கூட வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் சத்தமாக வாசிக்கிட்டே, நீங்கள் பைபிளுக்கெல்லாம் கொண்டு வந்தீங்களா, எடுத்தீங்களா? உங்கள் பைபிளில் நீதிமொழிகள் உண்டா? எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் நீதிமொழிகள் 23:4 எடுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இங்கே பவுலும் சாலோமனும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பவுல் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவானாக விரும்பாதே, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நாம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறதுடைய அளவு என்ன? எல்லாரும் என்ன கவனிங்க. ஐஸ்வர்யம் அப்படி என்பதோடைய அளவு என்ன? ஆப்பிரிக்கா தேசத்தில் சமீபத்தில் நாங்கள் அதை அந்த வீடியோவை விபிஎஸ்லாம் நாங்கள் ப்ளே பண்ணி காட்டி கொடுத்தோம். பாருங்கள், ப்ளே பண்ணி காட்டி கொடுத்தோம். என்னென்னா, பிள்ளைகளுக்கு காட்டி மண்ணை எடுத்து மண்ணை சல்லடை போட்டு அலசி அதை ஒரு பக்குவத்தில் கொண்டு வந்து தோசை சுட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. பஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போட்டு காட்டி தந்தது.
ஆகையினால வீட்டில் தார ஃபுட்டெல்லாம் தூக்கி தூர போடணும்னா வீட்டில் தட்டில் சாப்பாடு வரும்போதெல்லாம் அது ஞாபகத்துக்கு வரணும். இந்த ஊரில் ஒருவன் ரிச் மேன், ஐஸ்வர்யவான் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அந்த ஊரில் ஒரு மனுஷன் பைக் வச்சிருந்தா போதும், அவன் பணக்காரனாக. நான் பேசுறது புரிகிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தம் வரல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஊரில் ஒரு ஆள் ஒரு பைக் வச்சிருந்தா போதும், அவன் பெரிய பணக்காரன். இப்போ நான் அந்த ஊரில் ஐஸ்வர்யவானா மாறினான்னு சொன்னால் மினிமம் நான் 2 பைக்காவது வச்சிருக்கேன். சரிதானா? அப்போ தான் நான் அவனை விட பணக்காரன். இப்போ நாம் ஐஸ்வர்யவான் என்று நினைக்கிறதுடைய அளவுகோல் என்னன்னா, மற்றவர்களை பார்ப்போம். அவருக்கு ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்தார் இல்லையா, அப்போ நாம் ஏழை. மற்றவருக்கு இல்லாதது, மற்றவர்களிடத்தில் இருக்கிறது எனக்கு இல்லாததுனால நான் ஏழை என்று நினைத்து கொள்ளுகிறோம். அது அல்ல ஐஸ்வர்யம். ஒரு சமாதானமான வாழ்க்கை தான் ஐஸ்வர்யம். நம்ம எதுக்காக பிரயாசப்படுறோம்? எனக்கு தேவை, நான் வாழ்வதற்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம் அது இருந்தால் அது நமக்கு ஐஸ்வர்யம். நாம் அவர்களோடு ஒப்பிட்டு பாருங்க. மண்ணை அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டு கிடக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னென்ன வியாதி, ஊட்டச்சத்து குறைபாடில் எத்தனை பிள்ளைகள் கொத்து கொத்தாக மரித்துக்கிட்டு இருக்கிறது. அதை பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்யவானா தானே வச்சிருக்கிறாரு. அதை பார்க்கும்போது கர்த்தர் என்ன மேன்மையாக தானே வச்சிருக்கிறாரு. ஆமான்னு சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அதை பார்க்கும்போது என்ன மேன்மையாக தான் வச்சிருக்கிறாரு, என்ன உயர்த்தி தான் வச்சிருக்கிறாரு, என்ன நல்லா தான் வச்சிருக்கிறாரு. நம்ம இப்போ பார்க்கறதெல்லாம் யாரு தெரியுமா? ஆண்டவரே அவருக்கு கார் கொடுத்து, ஆகையினால எனக்கு கார் வேணும். ஆண்டவர் கேட்பார். அவர் வேலைக்கு போகிறாரு, சர்ச்சுக்கு போகிறாரு, கூட்டத்துக்கு போகிறாரு, அவருக்கு கார் வேணும். உனக்கு எதுக்கு கார் வேணும்? நீ எங்கேயுமே போகிறதில்லை, உனக்கு கண்டிப்பாக கார் வேணும்னா ஒரு காரை வாங்கி ஷோகேஸில் வச்சுக்குவேன். புரியுதா? அவர்களுக்கு இருக்கிறது, ஆகையினால எனக்கு இருக்கணும்னு நினைச்சிடாதீங்க. அது அல்ல ஐஸ்வர்யம். நான் வாழுவதற்கு ஆண்டவர் என்ன குறைவில்லாமல் நடத்துகிறாரா, அதுதான் ஐஸ்வர்யம். அது போதும்னு சொல்லுகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். மற்றவர்களை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம். ஏன் நான் வாழ்வதற்கு தேவையான வாழ்க்கை போதும்னு சொல்லுகிறவங்க தலைக்கு மேலே கையை தட்டி வரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், 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 ஆமேன். சிலர் பார்த்துருக்கீங்களா? எனக்கே தெரியும் பாருங்க. கஷ்டப்பட்டு ஒருத்தங்க வீடு கட்டினாங்க, கஷ்டப்பட்டு வீடு கட்டினாங்க, ஒழுங்க வழி கிடையாது. எத்தனையோ வருஷங்களை கொஞ்சம் கொஞ்சமா வீடு கட்டினாங்க. இப்போ அந்த வீடை கட்டின பிறகு பக்கத்து வீட்டுக்காரங்க பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க தெரியாது. அவங்கள விட இவங்க வீடு, அவங்களுக்கு 2 பெட்ரூம், இங்கே 3 ஆச்சு. அவங்களுக்கு 1 மாடி, இது 2 மாடி ஆச்சு. இப்போ அதான் பிரச்சனை. இதெல்லாம் ஆள் அட்ரஸோட எனக்கு தெரியும். இன்னொரு ஆள் உண்டு, அவங்க பையனுக்கு கல்யாணம் பார்த்துட்டே இருக்கிறாங்க, இன்னும் நடக்கலை, கல்யாணம் தாமதமாகுது. இந்த வீட்டில் உள்ள பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. அது என்னது? உள்ளத்தில் ஆராய்ச்சி பார்த்தா ஒன்றும் கிடையாது. அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை. ஐயோ, நம்முடைய ஐஸ்வர்யத்தில் அளவுகோல் என்ன? இன்றைக்கு நம்முடைய ஐஸ்வர்யத்துடைய அளவுகோல் வேற யாரையெல்லாமோ, வேறு மற்றவர்களை நியமிக்கிறோம். நம்முடைய ஐஸ்வர்யத்துடைய அளவுகோல் என்னுடைய தேவையை பொறுத்து தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எனக்கு என்ன வேணும் அதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பைபிளில் அளவுகோலை தீர்மானித்த ஒரு மனுஷன் உங்களுக்கு காட்டி கொடுக்குறார். நீதிமொழிகளின் புத்தகத்தை எடுங்க, எல்லாரும் எடுங்க. இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். ஏன்னா நீதிமொழிகளின் புத்தகம் 30வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 30 நல்ல சத்தம் போட்டு வாசிக்கணும். பாருங்கள், எனக்கு ஸ்கூலில் டீச்சர் சொல்லி கொடுத்ததாக, டேய் நீதிமொழிகள் 30 எடுத்தியல, எனக்கு டீச்சர் சொல்லி கொடுத்ததாகும். இங்கேயும் இப்போ நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறீங்க.
படித்து 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 மண்டையில் ஏறாது, எழுப்பி விட்டு பார்ப்பாங்க. இப்போ அப்படியெல்லாம் நடக்குதான்னு தெரியல. அப்புறம் பெஞ்சுக்கு மேலே எழுப்பி விட்டு பார்ப்பாங்க. அப்புறம் எழுப்பி விட்டு ஒரு 2 கொடுப்பாங்க சட்டார் சட்டார்னு. அதுலேயும் கேட்கலன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சத்தம் போட்டு வாசிடான். சத்தம் போட்டு வாசித்தா இங்கே இது டைரெக்டாக இங்கே வழியாக போய் இங்கே ஏறிடும். நாங்கள் அப்படியாவது ஏறுதான்னு நமக்கு பார்ப்போமே. அப்படி சத்தமிட்டு நம்ம வாசிக்க போகலாம். நீதிமொழிகள் 30 எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 37வது வசனத்திலேருந்து வாசிப்போம். வாசிங்க பார்க்கலாம். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும். தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும். என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தார்கள். புரிஞ்சிச்சா? இவர் ஒருத்தர். இது சாலோமோனுடையது அல்ல. கேட்டீங்களா? இந்த நீதிமொழிகள் யாருக்கு தெரியுமா? யாக்கையின் குமாரனாகி ஆகூர் 1வது வசனத்தில் இருக்கிறார். ஆகூர் இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவரே 2 காரியத்தை உம்மிடத்தில் கேட்கிறேன், அதை சாகிறது வரைக்கும் நீங்கள் எனக்கு தரணும். என்னென்ன தரணும்னு சொன்னால் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு. எல்லாரும் சொல்லுங்க, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும். இப்போ எல்லாரும் என்னைய பார்த்துக்கிடுங்க. தரித்திரம்னு சொன்னால் கீழே. நான் ரொம்ப தரித்திரமாக கிடந்தேன்னு சொன்னால் திருடுவேன். ரப்பர் சீட்டை பார்த்தா ஓடி கை போகும். அதை பார்த்தா கை போகும். இதை பார்த்தா ரொம்ப தரித்திரமாக கிடந்தா திருடுவேன். ஐஸ்வர்யம் ரொம்ப வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன். தெய்வம் யாரு? யாரு அவர்? தெய்வம். சட்டையில் பட்டன் ஒழுங்காக பூட்டாது. ரொம்ப ஐஸ்வர்யம் வந்தாச்சுன்னா ஏன்னா உள்ளே கிடக்கிற 4 பவுன் செயின் 4 பேர் பார்க்கணும் இல்லையா? அது 4 பட்டன் இருந்துச்சுன்னா 2 தான் பூட்டம், 2 திறந்து கிடக்கும். அப்படியே நான் நடப்பேன், வீராப்பா நடப்பேன். அப்படிப்பட்டதும் எனக்கு வேண்டாம். அதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்க. கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் எனக்கென ஒரு எல்லையை நிர்ணயித்து கொண்டார். அந்த வாழ்க்கை எனக்கு போதும். அது போதும்னு சொல்லுகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஐஸ்வர்யத்துடைய எல்லை என்ன? நாம் எதை நம்முடைய ஐஸ்வர்யத்துடைய எல்லையாக வைக்கிறோம்? பலருக்கு ஐஸ்வர்யம், மற்றவங்களை வைக்காதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு. அநேகருடைய வீழ்ச்சிக்கு காரணமே அவரை விட எனக்கு நல்லா செய்யணும். அவர் ஐயோ அவரும் இவரும் அல்ல. என்னால் என்ன முடியும்? என்னுடைய அளவு என்ன? நான் என்ன செஞ்சால் நான் கர்த்தருக்குள்ள மரணம் வரையும் இருப்பேன். அந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும். நான் கடன் வாங்காமல், எனக்கு வேதனை இல்லாமல், நான் அநியாய செலவு இல்லாமல் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதமாக நடத்துகிற ஒரு மிடில் கிளாஸ் இருக்கு பாருங்க. அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம். அதுன்னு சொன்னால் அதை கர்த்தர் எனக்கு தருவீராக. அதை எனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. கடன் இல்லாமல், வியாதி இல்லாமல், வீண் செலவு இல்லாமல், வீண் நஷ்டம் இல்லாமல், யார்கிட்டையும் கையேந்தது வராமல் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. அந்த எல்லையை நம்மளும் குறிச்சிக்கிடுவோமே. புரியணும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி பிரயாசப்படாதீங்க. அவரை விட பெரிய, அதைத்தான் பவுல் சொல்கிறார், பிரயாசப்படாதே, பிரயாசப்படாதே. கடைசியை ஒன்றை மட்டும் ஐஸ்வர்யம் வரவு செய்யக்கூடாது என்பதை ஒரு பாட்டு தான் முடிச்சிருக்கிறேன். இன்னும் இருக்குது சம்பவம். நீதிமொழிகள் 21:17 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 21:17. சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான், மதுபானத்தை எண்ணெயை விரும்புகிறவன் ஐஸ்வர்யவான் ஆவது. இங்கே பாருங்க, அடுத்ததாக ஐஸ்வர்யம் பெறுகிறதான நேரத்தில் ஐயாமாருக்கு சொல்லுகிறேன், அம்மாமாருக்கு சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஐஸ்வர்யம் வரும்போது டாஸ்மாக்கு போயிடக்கூடாது. அங்கே பாருங்கள், சிற்றின்ப பிரியன் மதுபானத்தில் அந்த வீட்டில் ஆசீர்வாதமே இருக்க. எனக்கு சிலர் நிறைய பேருக்கு ஐஸ்வர்யம் வந்தாச்சுன்னு சொன்னால், கையில் கொஞ்சம் காசு வந்தாச்சுன்னா
நேரடியாக டாஸ்மாக் கடைக்கு தான் அது போகுது. அது என்னன்னே தெரியல, அது என்ன ஈர்ப்பு சக்தின்னு தெரியல. சாராயம் குடிக்கிற குடும்பம் அது ஆசீர்வதிக்கப்பட்டதை சரித்திரத்திலே கிடையாது, அப்படி பைபிள்லையும் இல்லை. அது ஐஸ்வர்யமாக இருக்காது. நான் இப்போ ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் குடிப்பார்கள்னு சொன்னால் அவங்க கையில் பைசா கொடுக்காதீங்க ஆண்டவரே. நாங்கள் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, முறைக்கிறீங்களா? அதுக்கு ஒத்துக்கொள்ளுகிறவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரிகள் மட்டும் சொன்னார்கள், சகோதரர்கள் சிலரும் சொன்னார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க ஐயா, தயவு செஞ்சு சொல்கிறேன். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் நம்ம கையில் நிற்கணும்னு சொன்னோம். ஆண்டவரே நான் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன், ஆண்டவரே உங்களை மேன்மைப்படுத்தணும்னு விரும்புகிறார். நீங்கள் போய் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்துறதை கொண்டு மதுபானத்தை கொடுப்பீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளாவது நல்லா இருக்கண்டாம் ஐயா, பிள்ளைகளாவது ஆசீர்வாதமாக இருக்கண்டாம் ஐயா. வாழ்றதுக்கு நிறைய வழி இருக்கு. அது சொல்லுவாங்க, நான் எப்பயாவது ஒரு நாள் தான் குடிப்பேன், ஒரு நாளும் அந்த பக்கமாக போயிடாதீங்க. அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் இருக்கவே இருக்கு. சில சொல்லுங்க, விட்டணும்னு தான் பார்க்குறேன், விட முடியல. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நான் விடணும்னு கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தருவாருங்க. நம்ம சர்ச்சிலே 2 கோடி ரூபாய்க்கு குடித்த ஆளெல்லாம் உண்டு. ஆமாம், பெரிய பெரிய குடிகாரர்கள் எல்லாம் உண்டு, சாராய வியாபாரிகள் எல்லாம் உண்டு. அவர்களெல்லாம் மாற்றின ஆண்டவர் உங்களே மாற்றுவது லேசான காரியங்க. உங்களே இதே இடத்துல அநேக மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கி ரட்சித்து ஆண்டவர் நல்லவர்களாக மாற்றி இருக்கிறார். நீங்கள் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களையும் என் ஆண்டவர் மாற்றி அவர் போதுமானவராக இருக்கிறார். எதுக்காக தெரியுமா நாங்கள் எதை சொல்கிறோம்? மதுபான பிரியர்கள் அவர்கள் ஐஸ்வர்யவானாக மாறவே முடியாது, கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிக்கவே முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு ஆமையான சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போ ஐஸ்வர்யம் வரணும்னா இதெல்லாம் செய்யக்கூடாது. ஐஸ்வர்யத்து மேலே இருதயத்தை வைக்கக்கூடாது, ஐஸ்வர்யத்தை நம்பக்கூடாது, ஐஸ்வர்யவானாக பிரயாசப்படக்கூடாது, மதுபானத்துக்கு மேலே போகக்கூடாது. இனி ஐஸ்வர்யம் வரணும்னு சொன்னால் ஐஸ்வர்யம் வர வர நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஒரு 2-3 காரியத்தை சொல்லி நம்ம முடிச்சிடலாம்னா, சங்கீதம் 37வது சங்கீதம் 16வது வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 37:16 ஆசிங்க பார்க்கலாம். அநேக துன்மார்க்கர் உள்ள செல்வ திரட்சியை பார்க்கலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே. திரும்ப இந்த டிஸ்பிளே பார்த்து எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கலாம் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்ல. அப்போ என் ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்றால் நம்மை ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறதல்ல, அதை விட சிறந்தது நம்மை நீதிமானாக மாற்றுவது. ஐஸ்வர்யம் பெருக பெருக நான் இன்னும் நீதிமானாக மாறணும், இன்னும் நான் உத்தமனாக மாறணும், இன்னும் நல்ல சுபாவம் உள்ளவனாக மாறணும். ஆண்டவர் என்ன நம்பி இவ்வளவு ஐஸ்வர்யத்தை தர்றதான நேரத்தில், இவ்வளவு வசதிகளை தர்றதான நேரத்தில் என் பேங்க் அக்கௌண்ட்டை நிரப்புகிறார், என் கரங்களை நிரப்புகிறார், எனக்கு நல்ல சுகத்தை தருகிறார், நல்ல வேலை செய்கிறதுக்கு தருகிறார். அவர் என்னை நம்பி என்னை ஆசீர்வதிக்கிறதுனால நான் அவருக்கு முன்பாக நீதிமான் ஆனிக்கிறேன். ஐஸ்வர்யம் பெருக பெருக நமக்குள்ள நீதி கிரியைகள் பெருகணும், நான் நீதிமானாக மாறணும். அதுதான் ஆண்டவருடைய பெரிய நோக்கம், அதுதான் ஆண்டவருடைய சிறந்த நோக்கம். ஐஸ்வர்யம் பெருக பெருக நீதிமானா நான் மாறணும். 2 உபாகமம் புத்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம் 12, 13, 14 வாசிப்போம். உபாகமம் 8வது அதிகாரம் 12, 13, 14 வாசிப்போம். நீர் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை புறப்படு. போதும். 1 அதில் 2 காரியங்கள் பார்க்குறோம். 1 ஐஸ்வர்யம் வர்றதுனால எனக்கு மேட்டிமை வந்துடவே கூடாது.
மேட்டிமை வந்துடவே கூடாது. மேட்டிமை வந்துச்சுன்னா இருக்கிற ஃபியூஸையும் ஆண்டவர் பிடுங்கி விட்டுருவார். என் ஆண்டவருக்கு இந்த பைபிளிலேயே பிடிக்காத ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? மேட்டிமையாக்கும். பெருமை உள்ளவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. தாழ்த்துகிறவர்களை உயர்த்துவார், உயர்த்துகிறவர்களை தாழ்த்துவார். ஆண்டவர் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நல்ல வீடுகளை தருவேன். எப்போ தெரியுமா இந்த வார்த்தையை சொன்னது? வனாந்தரத்தில் நடக்கும்போதாக சொன்னது. நல்ல வீட்டை தருவேன், கட்டாத வீடு தருவேன், நடாத திராட்சை தோட்டங்களை தருவேன், மேன்மையை தருவேன், உயர்வை தருவேன். காலாகாலங்களுக்கு மழை பெய்யும், ஏற்ற காலத்தில் அறுவடை உண்டாகும், முன்மாறி இருக்கும், பின்மாறி இருக்கும். இவையெல்லாம் இருக்கும்போது இருதயம் மட்டும் மேட்டிமை அடைந்திடக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் நம்புகிறேன் நம்முடைய ஜனத்தை ஆண்டவர் உன்னதமான இடங்களிலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். பாருங்க, உன்னதமான இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். இன்றைக்கு அற்பமாக எண்ணப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் சமுதாயத்தில் உயர்ந்த பதவியில் கொண்டு வந்து நிறுத்தி என் ஆண்டவர் ஒரு நாள் அழகு பார்ப்பார். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுவார். உயர்ந்த பதவிகளில் ஆண்டவர் கொண்டு வருவார். பாருங்க, உங்களுக்கு முன்பாக அநேகர் எழுந்து நின்று சல்யூட் பண்ணுற அளவுக்கு நல்ல பதவிகளிலே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருவார். நிச்சயமா சாதாரணமானவர்களை உயர்ந்த பொறுப்புகளிலே கொண்டு வருவார். ஆண்டவர் அன்றைக்கும் செய்திருக்கிறார், இன்றைக்கும் செய்கிறார், நாளைக்கும் அதை செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். சாதாரணமானவர் நம்முடைய பிரதமரை குறித்து 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனாலும் உண்மைன்னு சொன்னால் அவர் ஒரு நாள் தீவித்தவர் தான். ஆனால் இன்றைக்கு இந்தியாவே ஆளுகிற அதிகாரத்தை கொடுக்க தெய்வத்தால் முடியும்னு சொன்னான். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்ந்த பதவிகளிலே நிச்சயமாக கொண்டு வருவாருங்க. நிச்சயமாக கொண்டு வருவார். உயர்ந்த பொறுப்புகளிலே கொண்டு வருவார். ஆனால் எவ்வளவு பொறுப்புகளில் கொண்டு வந்தாலும் இருதயத்தில் தாழ்மையாக இருக்கிறார். ஆண்டவரை மட்டும் விட்டுறவே கூடாது. பொறுப்பு கூட பதவி கூட நினச்சிக்கிடணும், இந்த பொறுப்பை என் கர்த்தர் தான் தந்தது, நான் இந்த அளவுக்கு வருவதற்கு எம்மாத்திரம், இந்த அளவுக்கு வருவது எம்மாத்திரம். நல்லா கவனிங்க. தாவீதை ஏன் தெரியுமா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது? தாவீது ஆண்டவருக்கு பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா, அவர் தாழ்மையில் ஓட்டத்தை துவங்கி தாழ்மையிலே ஓட்டத்தை முடித்தார். ஆரம்பத்திலே அவர் சொன்னார், ராஜாவின் மருமகன் ஆவதற்கு நான் எம்மாத்திரம் என்ற முதல்ல எம்மாத்திரம்னு சொன்னார். சாக போறதுக்கு முன்னால் என்ன தெரியுமா சொன்னார்? தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். குடும்பம் எம்மாத்திரம், எம்மாத்திரம், எம்மாத்திரம். சவுலும் சொன்னார், நான் ராஜாவாவதற்கு நான் எம்மாத்திரம், இஸ்ரவேலில் சிறிய கோத்திரத்தை செய்வது எம்மாத்திரம் என்று தொடங்கினார். ஆனால் கொஞ்சம் வளர கொஞ்சம் யுத்தத்தில் ஜெயம் கிடைக்க கொஞ்சம் மேன்மை வர அவர் என்ன தெரியுமா சொன்னார்? சாமுவேல் வந்தால் தான் எனக்கு பலியிடணுமா, கொண்டு வாங்கடா, நானே பலியிடுறேன். மேட்டிமை வந்து விட்டது. கர்த்தர் அவரை தள்ளி விட்டார். ஆண்டவர் நம்மை உயர்த்த தாழ்மையாக இருக்க ஆண்டவர் நமக்கு பலன் தரட்டுமே. தாழ்மையாக இருக்க ஆண்டவர் நமக்கு பலன் தரட்டும். எல்லாரும் இந்த வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களை எவ்வளோ உயர்த்தினாலும் நாங்கள் தாழ்மையாக இருக்கணும்னு கேளுங்க பார்க்கலாம். எல்லாரும் அந்த வார்த்தை அப்படியே கேளுங்க. நீங்கள் என்னை ரொம்ப உயர்த்துவீங்க, நீங்கள் என்னை ஐஸ்வர்யமாக வைப்பீங்க. எவ்வளோ தான் என்னை உயர்த்தினாலும், எவ்வளோ தான் எங்களுக்கு காசு பணம் தந்தாலும் நாங்கள் தாழ்மையாகவே இருக்கணும். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை. ஒரு முறை கூட தாழ்மை உள்ளவரிடம், தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம்
சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. கடைசியா ஐஸ்வர்யம் வரும்போது செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாரும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:17 வாசிப்போம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், எடுத்துக்கிட்டீங்களா? பக்கம் 290. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதார குணம் உள்ளவர்களாகவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை. நான் என்ன கவனிங்க, இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், தீமோத்தேயுவே நீ கட்டளையிடணும். ஆட்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி கட்டளையிடணும்? குறிப்பாக ஐஸ்வர்யவான்களுக்கு பேசணும். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் சபைக்கு வருவார்கள். அவர்களுக்கு நீ போதிக்க வேண்டியது என்னவென்றால், அவர்கள் ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது, இருமாப்படைந்து விடக்கூடாது, தேவன் மேல அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். 18வது வசனத்தில் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். என்ன கவனிங்க, நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அலெக்சாண்டருங்கிற ஒரு ராஜாவை படிச்சிருக்கீங்களா? இந்த அலெக்சாண்டரை வெறும் அலெக்சாண்டர்னு சொல்ல மாட்டாங்க, த கிரேட் அலெக்சாண்டர்னு சொல்லுவாங்க. அவர் தான் கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர், அந்த அலெக்சாண்டருங்கிற ராஜா. இந்த ராஜாவுக்கு அரண்மனையில் ஒரு நாள் ஒரு விதவை, ஒரு தாயார் ஓ என்று மார்பில் அடித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். வாசல் காக்கிறவர்கள் அந்த அம்மா உள்ள விடலை. அவள் வெளியே கிடந்து உருண்டு புரள்றான். எனக்கு ராஜாவை பார்க்கணும், எனக்கு ராஜாவை பார்க்கணும், உள்ள விடு உள்ள விடுன்னு சொல்லி, எனக்கு ராஜாவை பார்க்கணும், விடியா உள்ள. இவங்க வாசல் காக்கிறவர்கள் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் பெர்மிஷன் வாங்கணும். ஜனத்தை பார்ப்பதற்கென ராஜா நாள் வைத்திருக்கிறார். சும்மா நீ நினச்சதெல்லாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் அங்கே ராஜா அங்கே மேல் வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்னடா ஒருத்தி கொஞ்ச நேரமாகவே போராடிக்கிட்டுற, அங்கேருந்து ஆள் அனுப்புகிறார், அவளை உள்ளே வர சொல்லு. இப்போ நேரம் உள்ள வந்தா ராஜா முன்னால் ராஜா கேட்டார், என்னம்மா உனக்கு பிரச்சனை? அந்த விதவை சகோதரி சொன்னாங்க, ராஜாவே எனக்கு புருஷனார் இல்லை, எனக்கு பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ண கொடுப்பதற்காக கொஞ்சம் தங்கத்தை வைத்திருந்தேன். எனக்கு இருந்த தங்கத்தை நேற்றைக்கு வீட்டில் திருடன் எடுத்துகிட்டு போயிட்டான். அன்னைக்கு சிசிடிவி ஒன்றும் கிடையாது பார்த்தீங்களா? திருடன் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அதுக்கு நான் என்னம்மா செய்யணும்? திருடன் எடுத்துகிட்டு போனதை நீர் எனக்கு தரணும்னாச்சு. ராஜா லைட்டாக ஒன்று கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்டு பார்த்தாரு. திருடன் எடுத்துகிட்டு போனது உண்மைதான், உறுதிப்படுத்தினார். பக்கத்தில் என்னென்னவனை பார்த்து சொன்னார், அந்த தங்க காசு இருந்த பெட்டியை எடுத்துகிட்டு சொல்லி பெட்டியை எடுத்துகிட்டு வந்த உடனே கை நிறைய தங்க காசை வாரினார். அவள் திருடன் எடுத்ததை விட பல மடங்கு காசு அதில் இருந்துச்சு. காசை அவளுக்கு கையில் போட்டுட்டு சொன்ன. கிட்ட இருந்த அந்த காவலாளர்கள் இப்படி உருன்னு பார்த்தாங்க, என்னடா இது, காலம் முழுவதும் நான் இப்படி நிற்கிறேன், எனக்கு ஒரு நாள் இப்படி பார்த்ததில்லை. இவருக்கு பார்வையை பார்த்த உடனே ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் உள்ளுக்குள்ளே முறுமுறுக்கிறான். இன்னொரு பிடியை வாரி கையில் போட்டார். துணியை காட்டு
இன்னொரு படி கல்யாணம் நல்லா நடத்தி வச்சு நீ நல்லா சந்தோஷமாக இரு அம்மான்னு சொல்லிட்டு அந்த சகோதரி அனுப்பி வச்சேன். இந்த அம்மா போன பிறகு இவங்க கேட்டாங்க, என்ன ராஜாவே அவன் இழந்ததுக்கு இப்படியா கொடுக்கறது? இப்போ இதை பார்த்துக்கிட்டு இனி எனக்கும் கள்ளம் எடுத்துகிட்டு போனான்னு கொஞ்சம் பேர் வருவாங்களே. அப்போ ராஜா சொன்ன ஒரு கதை என்ன தெரியுமா? டேய், நான் இவளுக்கு 5 காசை மட்டும் கொடுத்து விட்டேன்னா இவள் இப்போ வெளியே போவாள். வெளியே போகும்போது 4 பேர் அவளை பிடிச்சி கேட்பாங்க, எங்கே இருந்து வார? அரண்மனையிலிருந்து வார. அரண்மனையில் ராஜா என்ன தந்தார்? இவளும் தந்தார். நானே உலகத்திலே பெரிய ராஜா, உலகத்தில் பெரிய ராஜா, இவ்வளோத்தையும் கொடுத்த எனக்கு பேர் என்ன ஆகிறது? எனக்கு பேர் கெட்டு போயிடாதடா. ஆகையினால நான் எண்ணி கொடுக்கல, அள்ளி கொடுக்குறேன். எனக்கு இந்த கதையை வாசித்த உடனே, இந்த சம்பவம் வாசித்த உடனே நான் நினச்சேன், இந்த ராஜாவால் இப்படி ஒரு மனுஷை ஆசீர்வதிக்க முடியும்னு சொன்னால், இரவும் பகலும் அவரை ஆராதிக்கிற ஜனத்துக்கு ஆண்டவர் நினைப்பதற்கு மேலாக தேவ ஜனத்தை ஆசீர்வதிப்பார். அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிறது ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறோம். நம்புறவங்க அப்படியே கரங்களை தட்டி சொல்லிருங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி சொல்லிருங்க பார்க்கலாம். நான் நினைக்கிற அளவல்ல, அதுக்கு அப்புறமா ஆண்டவரனை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க நானும் ஐஸ்வர்யவான் என்பதை எப்போ தெரியுமா காட்டணும்? மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். கேட்டிங்களா? ஐஸ்வர்யம் பெருகும்போது செய்யணும், நன்மை செய்யணும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பைபிளுடைய பிரமாணை ஆண்டவர் யாருக்கு கொடுப்பார்னா, கையை இங்கே கொடுத்தாதான் திரும்ப ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். ஆண்டவர் யாக்கோபுக்கு நான் உன்னை ஆசீர்வாத வாய்க்காலாக வைப்பேன். ஆசீர்வாத வாய்க்காலுக்கு ஆசீர்வாத குளத்துக்கும் வித்தியாசம் உண்டு தெரியுமா? வாய்க்கால்னா என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? அது போகும். குளம்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி பலர் ஆசீர்வாத குளமாக மாறிட்டோம். ஆண்டோடைய திட்டம் ஆசீர்வாத குளம் அல்ல, ஆசீர்வாத வாய்க்காலாக, ஆசீர்வாத வாய்க்காலாக நம்ம மாற்றோம். நம்ம கையில் பணம் வர அடுத்ததாக என்ன செய்யணும்? யாருக்கு கொடுக்கலாம்? யாருக்கு உதவி செய்யலாம்? யாருக்கு நன்மை செய்யலாம்? அடுத்ததாக என்ன சபையை கட்டலாம்? என்ன செய்யலாம்? யாரை தாங்கலாம்? அந்த ஒரு நல்ல திட்டத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அந்த நல்ல எண்ணத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்யணும். பாருங்கள், ஐஸ்வர்யம் பெருகும்போது நன்மை செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம் 18 இருக்கிறது. நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாக இருக்கவும். ஏழைகளுக்கு நல்லா கொடுக்கணும். பாருங்கள், நம்மளை நம்பி ஒரு ஏழை வராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அப்படியே உதவி செய்கிற ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். அதில் மட்டும் ஏழைக்கு கொடுக்கறது, கர்த்தருக்கே நம்ம கடன் கொடுக்குறோம்னாக்கா, கர்த்தருக்கே கடனை கொடுக்குறோம். கர்த்தர் கடன்காரரா? அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. அதே போல ஊழியத்துக்கு நான் இப்போ அடுத்த கைப்பிரதி பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஊழியத்துக்காக நீங்கள் பாரப்படுங்க, உற்சாகப்படுங்க, சபை கட்டுற உற்சாகப்படுங்க. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம செய்கிறோன்னு சொன்னால் உண்மையிலேயே கர்த்தருடைய கிருபை தான். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். இன்னும் நம்முடைய ஜனத்தை பலப்படுத்துவாராக, இன்னும் பலப்படுத்துவாராக. எனக்கு சொல்ல முடியும், 100% சொல்ல முடியும். இந்த காணிக்கப்பட்டியில் உள்ள அத்தனை காசுகளும் நான் ஊழியத்துக்கே இதுவரைக்கும் செலவு பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். ஆண்டோடைய ஊழியத்துக்கே செலவு பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆகையினால் ஊழியம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, ஊழியம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் வளருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கொடுக்கிற ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதையும் பார்க்கிறேன். ஐஸ்வர்யம் பெருக பெருக கொடுப்போம். கடைசியா பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. 19வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:19. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக
தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு என்ன கவனிங்க. அங்கே பரலோகத்துக்கு போகும்போது எத்தனை பேருக்கு பரலோகத்தில் எனக்கு பொக்கிஷம் இருக்குன்னு சொல்ல முடியும்? கையை விரித்து காட்டுங்க பார்த்து. பரலோகத்தில் ஆண்டவர் எனக்கு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறாருன்னு சொல்லுகிறவங்க யோசிக்கிறாங்க. நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் உண்மையாக ஆண்டவருக்கு நம்ம கொடுத்ததுக்கு இங்கே மட்டும் இல்லை, அங்கே பிரதிபலன் இருக்கிறது. நம்முடைய அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல. நம்முடைய பிரயாசங்கள் அவருடைய கணக்கில் இருக்கிறார். அவர் அதை மறக்கவே மாட்டார். பாஸ்டர் மறப்பார், ஊழியக்காரங்கள் மறப்பாங்க, ஆனால் கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டது, ஓடினது, உழைத்தது எல்லாவற்றுக்கும் அங்கே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அங்கே பொக்கிஷம். ஒரு முறை ஒரு வெளிநாட்டில் நான் இப்போ இடையில ஒரு நாளைக்கு சொன்னேன். ஒரு இடத்துல கூட்டம் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல அங்கே என்ன ஒரு டாக்ஸியில் ஏற்றி விட்டாங்க. ஒரு 200 கிலோமீட்டர். அவர் கேரளாவை சேர்ந்தவர் டிரைவர். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ஒன்று வண்டியில். அங்கே வண்டியில் உட்காரும்போது அவர்கிட்ட பேசி வந்தேன். அவர் மலையாளி. அவர் சொன்னார், நான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே இதே நாட்டில் தான் இருக்கிறேன். இப்போ எனக்கு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பேர பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் தான் நான் இந்த நாட்டில் இருப்பேன். இரவும் பகலும் நான் உழைக்கிறேன். எதற்காகன்னு சொன்னான், இங்கே எல்லாம் எக்ஸிட் ஆகி நான் திரும்ப என்னுடைய சொந்த ஊருக்கு போவேன். சொந்த ஊரில் போகிறதுக்கு முன்னால் இங்கேருந்து சம்பாதிச்சு சொந்த ஊருக்கு அனுப்பிட்டு தான் நான் சொந்த ஊரில் போய் ஒரு சின்ன ஒரு கடையை போட்டு காலம் வரைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு உள்ளத்தில் உடனே தோணுச்சு. இந்த மனுஷனுக்கு இவ்வளோ ஆவல் இருந்துச்சுன்னா எனக்கு அதை விட ஆவல் இருக்கணும். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து என்னுடைய சொந்த ஒரு பரலோகத்துக்கு போகிறோம். அங்கே போகிறதுக்கு முன்னால் இங்கே இருந்த பொக்கிஷத்தை எல்லாம் அங்கே சேர்த்து வைப்பதற்கு ஆண்டவர் எனக்கு பலனை தருவாராக. நான் அங்கே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். ஸ்தோத்திரம். அநேக ஐஸ்வர்யவான்கள் இங்கே ஐஸ்வர்யவானாக இருப்பாங்க, அங்கேயும் ஐஸ்வர்யவானாக இருக்கணும். இங்கே எல்லாம் இருந்து அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருந்துடக்கூடாது. இங்கேயும் எல்லாம் இருந்து அங்கேயும் ஐஸ்வர்யவானாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, இங்கே ஓடுறாரு, இங்கே உழைக்கிறாரு, இங்கே பிரயாசப்படுறாரு, இங்கே ஆண்டவருக்காக தீவிரம் காட்டுறாரு. அதே போல அங்கேயும் ஐஸ்வர்யவானாக இருப்பார். அவர் சொல்றார், 5 கிரீடங்களை குறித்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது, அங்கே கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவானாக வைத்திருப்பார். ஐஸ்வர்யம் நம்ம எல்லாருக்கும் வேணுமா வேண்டாமா? சத்தமாக சொல்லுங்க. ஒன்று இப்படி சொல்லுங்க, இல்லை இப்படி சொல்லுங்க. வேணுமா வேண்டாமா? வேணும். ஆனால் ஐஸ்வர்யம் வரும்போது அதுக்கு மேலே நம்பிக்கை வச்சு உலகத்தானா மாறிடக்கூடாது. ஐஸ்வர்யம் பெருக இன்னும் நீதிமானாக ஆவிக்குரியவனாக மாறணும். எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம்.